ஹாய் மக்களே, இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா இந்த தோட்டம் வந்து காராமணி தோட்டங்க. ஆமாங்க, இன்னைக்கு நாங்க காராமணி தோட்டத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த தோட்டத்துல இன்னைக்கு அறுவடை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஸோ அதனால நான் வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன். ஸோ பாருங்க, ரெண்டு அக்காங்க பாத்தீங்கன்னா இங்க அந்த காராமணி பாத்தீங்கன்னா எல்லாமே பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது பாத்திரம் ஒன்று வச்சிருக்காங்க பாருங்க, அந்த பிளாஸ்டிக் இது. ஸோ பறிச்சு அதில் வந்து அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த அக்காங்க கிட்ட பேசிக்கிட்டே அதே மாதிரி நாங்களும் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தோம். ஸோ இந்த காராமணி ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பிங்க் கலராக இருக்குது. அந்த மாதிரி பிங்க் கலர் ஆயிடுச்சுன்னா அது வந்து பறித்து இதில் போடுறாங்க. ஸோ பாருங்கள், உங்களுக்கு லைவாகவே அவங்க பார்த்தீங்கன்னா பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ பாருங்கள், எவ்வளோ அழகாக பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த பிங்க் கலர் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. ஒரு மாதிரி பச்சை கலராக இருந்ததுன்னா அது வந்து விட்டுடுறாங்க. ஸோ நல்லா இப்போ நாங்களும் வந்து பறிக்கலாமா, நீங்களும் நிற்கிறீங்க இல்லையா, பறிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொன்ன உடனே நாங்களும் பார்த்தீங்கன்னா பறித்தோம். அந்த பிங்க் கலர் நாங்களும் தேடி தான் பார்க்குறோம். ஏன்னா பச்சையாக இருக்கிறது வந்து பறிக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஸோ பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ பறித்து சிலது அவங்களும் போட்டிருக்காங்க, சிலது நாங்களும் போட்டோம். ஸோ இந்த காய்ங்க பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. விதைங்களும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது அதில். ஸோ ஒன்று உங்கள் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒன்று பிரித்து காமிச்சிட்ருக்கோம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பறித்து இந்த பவுல்லேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பையில் போடுறாங்க. இந்த பை ஃபுல்லாகிடுச்சுன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை எடுத்துகிட்டு போயிட்டு மார்க்கெட்டில் போடுறாங்க. ஒரு நல்ல விலைக்கு வந்துச்சுன்னா இந்த மாதிரி போட்டுடுறாங்க. இல்லாட்டி சில தோட்டத்துக்கு கிட்டேயே பார்த்தீங்கன்னா வண்டிங்க வரும். அது எத்தனை மூட்டை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து லைவாகவே, அதாவது நேரில் வந்து வாங்கிட்டே போயிடுறாங்க சில பேர். சில டைம்ஸில் வந்து இவங்களா எடுத்துகிட்டு போய் போடுற மாதிரி வருது. ஸோ பாருங்கள் எவ்வளோ இந்த காராமணி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பறித்து அப்படியே அதாவது உரித்து நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ நல்லா இருந்தது. பச்சையாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து கழுவி சாப்பிடுங்க அப்படின்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கழுவிட்டு அந்த காயை அப்படியே நாங்கள் சாப்பிட்டோம். நல்லா டேஸ்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. இது வந்து நிறைய பேர் வேக வச்சு சாப்பிடுவாங்க, சில பேர் பச்சையாகவே அப்படியே சாப்பிடுவாங்க. ஸோ எப்படி அவங்கவுங்களுக்கு வசதியோடு அவங்கவுங்க அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. ஸோ சில இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே பறிச்சுட்டு பிறகு நிறைய பிஞ்சுக்களும் இருக்குது. இது வந்து 2 வாட்டி அறுவடை செஞ்சாச்சான். இது வந்து 3வது வாட்டி தான் அறுவடை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல் தோட்டமே அதுதான் இருக்குது. அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தோட்டம், பூத்தோட்டமாக வச்சுருக்காங்க. அப்புறம் மஞ்சள் தோட்டம். ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தோட்டங்கள் இருக்குது. இது வந்து இன்றைக்கி அறுவடை செய்கிறதுனால நம்ம இங்கே தான் இருந்து அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு அவங்களும் பறிக்கிறாங்க, நம்மளும் பறிச்சுக்கிட்டு. ஸோ 4 காய் நானும் பார்த்தீங்கன்னா பறித்தேன். ஸோ நல்லா இருந்தது. அந்த பறிக்கும்போது அந்த ஒரு மாதிரி சுறுசுறாக ஏதோ ஒன்று குத்துது கையில். பட் நல்லா இருந்தது அது பறிக்கும்போது. பறித்து நல்லா சாப்பிட்டாச்சு. ஸோ உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னா காராமணி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ காராமணி வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க வேக வச்சுட்டு. அதே மாதிரி இந்த கலங்குங்க இருக்கும் இல்லையா, சக்கரவள்ளி, அந்த மாதிரி கலங்கு கூட வந்து வேக வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்வாங்க. ஸோ காய்களும் பார்த்தீங்கன்னா நல்லா கொத்தாதாங்க காய்ச்சிருக்கு பாருங்கள். நான் உங்களுக்கு லைவாகவே காமிச்சிட்ருக்கேன். ஸோ நல்லா காய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செடி வாடி போய் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, பூச்சி பிடிச்சி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ நல்லா இருந்தது. ஸோ இதே மாதிரி இயற்கையான விஷயங்கள் உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோ பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டைம் இருந்ததுன்னா என்னோட சேனல் விசிட் பண்ணி வீடியோஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்குது, போய் பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால எனக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நானும் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ இயற்கையான விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.